இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப அருமையான ஒரு கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையை முழுசாக கேட்டுட்டு உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஒருத்தர் முதலில் சின்னதாக ஒரு மளிகை கடை ஒன்றை ஆரம்பித்தார். அதன் பிறகு ஜுவல்லரி ஷாப், ஹோட்டல், துணிக்கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என அவருடைய வியாபாரம் வளர்ந்தது. இப்படியே அவர் வாழ்க்கையில் முன்னேறி போய்கொண்டே இருந்தார். ஒரு நாள் இரவில் அவர் வீடு திரும்பிய போது மணி 12 மணிக்கு மேல் ஆகியிருந்தது. வழக்கமாக அவரை எதிர்கொண்டு அழைக்க காத்திருக்கும் அவருடைய மனைவி அன்றைக்கு இல்லை. வீட்டு பணியாளர் தான் கதவை திறந்தார். அவருடைய முகத்தை பார்த்துவிட்டு அந்த பணியாளர் சொன்னார், ஐயா, அம்மாவுக்கு திடீர்னு மயக்கம் வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துவிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. ரூம்ல தூங்குறாங்க என்று சொன்னார் அந்த வீட்டு பணியாளர். முதலாளியோ ஏன் என்னாச்சு என்று கேட்டார். உடனே அந்த பணியாளர், பிரஷர் என்று டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஆனால் பயப்பட தேவையில்லையாம். மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுமாம் என்று சொன்னார். எனக்கு போன் பண்ணி சொல்ல வேண்டியதுதானே என்று கோபப்பட்டார் அந்த முதலாளி. நிறைய தடவை உங்க பெரிய பையன் போன் பண்ணினாராம், சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சாம் என்று சொன்னார் அந்த வேலைக்காரர். அப்போதுதான் அவருக்கு ஒரு மீட்டிங்குக்காக இரவு 8 மணிக்கு தன்னுடைய மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்தது நினைவுக்கு வந்தது. அவர் தன்னுடைய மனைவி படுத்திருந்த அறைக்குள் அவசரமாக நுழைந்தார். அங்கு அவர் மனைவி ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அவர் மனைவியின் தலையை வருடி கொண்டிருந்தார். இவளை கவனிக்காமல் விட்டுவிட்டோமே என்ற வருத்தம் அவருக்குள் இருந்தது. அவர்களுக்கு திருமணமாகி 25 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ந்து இருந்த நாட்கள் எல்லாம் நினைவுக்கு கொண்டு வர முயன்றார். அவர் நினைவுக்கு வந்தது மிக மிக சொற்ப தினங்களே. தன்னுடைய மனைவியின் பக்கத்தில் இப்படி நெருக்கமாக அமர்ந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இதை அவர் நினைத்ததுமே அவருக்கு திடுக்கென்று தூக்கி போட்டது. அறையை விட்டு வெளியே வந்தார். அடுத்த அறை கதவை திறந்து பார்த்தார். 2 மகள்களும் படுக்கையில் படுத்திருந்தார்கள். சத்தம் இல்லாமல் கதவை மூடினார். மாடியில் இருந்த தன்னுடைய தனி அறைக்கு போவதற்காக படிகளில் ஏறினார். ஐயா, சாப்பிட ஏதாவது வேணுமா என்று பணியால் கேட்டான். வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய அறைக்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொண்டார். உடையை மாற்றிக்கொண்டு கட்டிலில் அமர்ந்தார். இவ்வளவு சம்பாதித்து என்ன பிரயோஜனம்? நாம் யாருக்காக வாழ வேண்டும்? பிள்ளைகள், மனைவி இவர்களோடு கூட நேரத்தை செலவழிக்க முடியாமல் அப்படி என்ன பிசினஸ்? என்னென்னவோ யோசனை அவருக்குள் வந்தது. கடைசியில் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். இன்றுதான் கடைசி. இன்றோடு பிசினஸில் இருந்து ஓய்வு பெற்றுவிட வேண்டும். இனிமேல் வாழ வேண்டும், எனக்காக, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக என்று யோசிக்க ஆரம்பித்தார். அப்போதுதான் கட்டிலுக்கு அடியில் இருந்த நாற்காலியில் யாரோ உட்கார்ந்து இருப்பது அவருக்கு தெரிந்தது. கதவை தாழ்பால் போட்டுவிட்டு தானே வந்தோம். இது யார்? எப்படி உள்ளே வந்தார்கள் என்று அவர் குழம்பி போனார். பிறகு, யார் நீங்க? எப்படி உள்ளே வந்தீங்க என்று கேட்டார். அந்த உருவம் சொன்னது, நான் மரண தேவதை, உன்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என்று. அவர் திடுக்கிட்டு போனார். ஐயா சாமி, நான் இப்போதுதான் வாழணும்னு முடிவு செஞ்சிருக்கேன். இப்ப போய் என்ன கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களே, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க என்று சொன்னார். அவர் எவ்வளவோ பேசி மன்றாடி பார்த்தார். தன்னுடைய செல்வத்தை எல்லாம் கொடுப்பதாக சொல்லி பார்த்தார். மரண தேவதை அவருக்கு செவிசாய்க்க மறுத்தது. அங்கிருந்து நகராமல் அவரை அழைத்து செல்ல ஆணி அடித்தது போல் அப்படியே உட்கார்ந்திருந்தது. 1 மணி நேரம் மட்டும் அவகாசம் கொடுங்க ஐயா, என்னுடைய மனைவி குழந்தைகளுக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, அதை முடித்து விடுவேன் என்று கேட்டார். அதற்கும் மரண தேவதை ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் கெஞ்சி அழும் குரலில் கேட்டார். சரி, ஒரே 1 நிமிஷமாவது கொடுப்பீங்களா? உலகத்துக்கு நான் ஒரு குறிப்பு எழுதணும் என்று அவர் சொன்னார். மரண தேவதை ஒப்புக்கொண்டது. அவர் இப்படி எழுதினார். உங்களுக்கான நேரத்தை சரியான வழியில் செலவழித்து விடுங்கள். என்னுடைய அனைத்து சொத்துக்களை ஈடாக கொடுத்தாலும் கூட எனக்காக 1 மணி நேரத்தை என்னால் வாங்க முடியவில்லை. இது ஒரு பாடம். எனவே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணடித்து விடாமல் அனுபவித்து வாழ்ந்து விடுங்கள் என்று ஒரு பேப்பரில் அவர் எழுதி கொண்டிருந்தார். அப்போது யாரோ கதவை பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. அவர் திடுக்கிட்டு கண் விழித்தார். விடிந்து வெகு நேரம் ஆகிவிட்டிருந்தது. அவர் எழுந்து போய் கதவை திறந்தார். பணியால் தான் வெளியே நின்று கொண்டிருந்தார். ஐயா, ரொம்ப நேரமா கதவை தட்டுறாங்க, நீங்க திறக்கலையா? பயந்துட்டேன், அதான் கொஞ்சம் பலமா தட்டினேன் என்று சொன்னார் அந்த வேலைக்காரர். அவர் அவசரமாக திரும்பி தன்னுடைய பெட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மேஜையை பார்த்தார். அங்கே அவர் எழுதிய குறிப்புகள் இல்லை. பேனாவும் எழுதப்படாத வெள்ளைத்தாளும் தான் இருந்தன. பிறகுதான் தெரிந்தது அவருக்கு வந்தது எல்லாம் ஒரு கனவு என்று. ஆதலால் தயவு செய்து வாழ்க்கையை வாழுங்கள், நொடிக்கு நொடி கொண்டாடுங்கள், பேரானந்தமாக இருங்கள். மனைவி, குழந்தை, கணவன், அப்பா, அம்மா, உடன்பிறந்தவர்கள், நண்பர்கள், ஆடு, மாடு, கோழி, வயல்வெளி, பூச்செடி, இப்படி எல்லாவற்றிற்கும் நிறைய நேரங்களை ஒதுக்கி வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் ரசனையோடு அணுவாக ரசித்து ஜாலியாக வாழ முடிவிடுங்கள். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.